எல்லாருக்கும் வணக்கம். வாழைத்தண்டு வடை மொறு மொறுன்னு எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்க போகிறேன். வாழைத்தண்டை கட் பண்ணி நான் இதில் தான் போட்டுக்க போகிறேன். வாழைத்தண்டு பொடிசாக கட் பண்ணணும். இதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டால் வாழைத்தண்டு கருத்து போகாது. இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம சாப்பிட்றதுக்காக கட் பண்ண போகிறோம். சைடில் உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இப்போது வடைக்கு தேவையானதை நான் ரெண்டாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி விரலை விட்டு நம்ம சுற்றினோம்னாலே அந்த நார் நம்ம கையில் சேர்ந்து வந்துடும். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த நார் நம்ம கையில் வரதை நம்ம தூக்கி போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நார் எடுத்துடலாம். இப்படி எடுக்க கஷ்டமாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு ஒரு குச்சி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் மோர் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழைத்தண்டு கருக்காது. ஏதாவது ஒரு குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா இதில் இந்த மாதிரி நார் சேர்ந்துடும். நம்ம அதை எடுத்து தூக்கி போட்டுக்கலாம். நான் அந்த ஐஸ் குச்சி எடுத்திருக்கேன். வார்கோல் குச்சி, எந்த குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குச்சி எது இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது எல்லா நாரும் அதிலே வந்துடும். இப்போது வடைக்கு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அரை கேரட் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சோம்பு போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மைய அரைக்க முடியாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததெல்லாம் அதோட சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதோட இப்போது வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் லேட்டாக தான் இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். அதனால் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் கலந்துருக்கிறது பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவும் அரிசி ஒரு பங்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்தால் 1/4 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். இது நம்ம பிடிச்சா உதிராமல் வரணும். அந்தளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் மொறுமொறுன்னு வரதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்கும்போது வந்துடுச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கையிலே ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் வச்சு அமுக்கணுன்னாலே சரியாக வந்துடும். அப்படி கையில் ஒட்டிக்கிட்டு வராமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக தட்டிக்குங்க. வடை தட்டி போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்புங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைத்தண்டில் வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம்.